கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மேல் விலாசத்தை கவனிக்கும் பொழுது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே தேவன் நீங்கள் அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரிக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய அதிசயமான வல்லமையை நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய 3 விதமான கிரியைகளும் 3 விதமாய் செயல்படுகிற அவருடைய கரத்தையும் நாம் காண முடியும். அவைகளை மாத்திரம் நாம் வரிசையாய் கிரமமாய் தியானிக்க போகிறோம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தேவன் அருளுவதின் நோக்கம் இன்றைக்கு இந்த 3 விதமான கிரியைகளையும் இந்த 3 விதமாய் செயல்படும் தம்முடைய கரத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வந்து அமர்த்த போகிறார். நிச்சயமாய் அதிசயமானவைகளையும் அற்புதமானவைகளையும் ஆச்சரியமானவைகளையும் நீங்கள் காணும்படி செய்ய போகிறார். முதலாவது 3 விதமான கிரியைகளை நாம் தியானிப்போம். 5வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே உம்முடைய அதிசயமான கிரியை என்று எழுதியிருக்கிறது. இந்த 3 கிரியைகளையும் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக அதிசயமான கிரியைகள் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அதிசயமான கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36 ஆகிய வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அதிசயமான கிரியைகள் எகிப்து தேசத்திலே வெளிப்பட்டது. இஸ்ரவேலர்கள் புறப்படும் நேரம் வந்தபோது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு, அதாவது உன்னுடைய சந்ததி அடிமைப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் புறப்படும் போது வெறுமையாய் புறப்படுவதில்லை, மிகுந்த பொருளுடனே அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றும் முகாந்தரமாய் தேவன் செய்த அதிசயமான கிரியைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எகிப்தியரை கேட்டார்கள். எகிப்தியரோ தங்கள் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எடுத்து கொடுத்தார்கள், வஸ்திரங்களை எடுத்து கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. யார் கொடுக்கவே மாட்டார்களோ அவர்களை கொடுக்க வைத்தார். யார் கடின மனமுள்ளவர்களாய் இருந்தார்களோ, யார் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைகளாக எண்ணி பாவித்து நடத்தினார்களோ அவர்களே இப்பொழுது எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கிறார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையை வெளிப்படும் போது கடினமான இடத்தில் இருந்தும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதை இந்த நாள் முழுவதிலும் நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். 2வதாக 6ஆம் வசனத்தின்படி பயங்கரமான கிரியைகள், awesome works, அந்த பயங்கரமான என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஆங்கிலத்திலே awesome, அதாவது நான் ஆச்சரியப்படும் தேவனுடைய கிரியை, பயங்கரமான கிரியை என்று இங்கே 2வதாய் சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்திலே. யாத்திராமம் 14:21 வாசிக்கும் பொழுது செங்கடலிலே அந்த தேவனுடைய பயங்கரமான கிரியைகள் வெளிப்பட்டது. அந்த awesome work of God, it was revealed at the shore of Red Sea. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சமுத்திரத்தை ஒதுக்கினார், அது ஒதுங்கி வழி கொடுத்தது. அந்த வலிமை நிறைந்த திரண்ட தண்ணீர்களுள்ள சமுத்திரம் அது ஒதுங்கி வழி கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, வறண்டு வழி கொடுத்தது என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நிமித்தமாக உங்களுக்கு பாதைகள் உண்டாகிறது. வலிய ஜனங்கள் அல்லது பிரபலியமானவர்கள் உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். அவர்கள் ஒதுங்கும்படி கர்த்தர் செய்வார். யார் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மறித்து நிற்கிறார்களோ, யார் தடையாய் காணப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒதுக்கி உங்களுக்கு கர்த்தர் பாதை திறந்து கொடுப்பார். 3வதாக வெளிப்பட்ட தேவ கிரியை, அதாவது 17ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே கிருபையை வெளிப்படுத்தும் கிரியைகள். 17ஆம் வசனத்திலே கிருபையை வெளிப்படுத்தும் கிரியைகள் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 33:16 கவனிக்கும் பொழுது அங்கே மோசே எப்படியாய் சொல்லுகிறான், எனக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்.
நீர் எங்களோட வருவதனால் அல்லவா என்று சொல்லுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக இன்றைக்கு கிருபையை வெளிப்படுத்தும் கிரியைகளை கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கு காண்பிக்க போகிறார். அது நிமித்தமாக அவருடைய கிருபை நிமித்தம் அவர் உங்களோட வரப்போகிறார். அவர் உங்களுடைய வருவதனாலே நீங்கள் விசேஷம் பெற்ற ஜனமாய் காணப்பட போகிறீர்கள். 3 விதமான கிரியைகள். முதலாவதாக அதிசயமான கிரியை, இரண்டாவதாக பயங்கரமான கிரியை, மூன்றாவதாக நாம் இங்கே வாசித்திருக்கிறோம் கிருபையை வெளிப்படுத்தும் கிரியை. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதோட கூட சேர்த்து 3 விதமாய் செயல்பட்ட கர்த்தருடைய கரத்தை தியானிக்கலாம். முதலாவதாக 14 வசனத்தை கவனிக்கும் பொழுது, இது தாங்கும் கையாக அல்லது தாங்கும் கரமாக இருக்கிறது. காரணம், விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் உங்களை தாங்குகிறபடினாலே நிச்சயமா நீங்கள் இன்னைக்கு விழுந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, விழுகிற யாவரையும் தாங்கும் கரம் என்று எழுதியிருக்கிறது. அதே 14 வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது, அது தூக்கி விடுகிற கரம் என்று எழுதியிருக்கிறது. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கரம். ஒருவேளை நீ மடங்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னால், அல்லது மூழ்கி விட்டாய் என்று சொன்னால், உன்னை தூக்கி விடுகிற கரமாய் இருக்கிறது. பேதுருவை தூக்கி எடுத்தது போல் உன்னை திரும்பமாய் தூக்கி எடுப்பார் நிச்சயமாக. மூன்றாவதாக 15 மற்றும் 16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, திருப்தியாக்கும்படி திறக்கப்படும் கரம். உங்களுக்காக உங்களை திருப்தி செய்யும்படி அவருடைய கரம் திறக்கப்படுகிறது. தாங்கும் கரம் என்று தியானித்திருக்கிறோம், தூக்கி விடுகிற கரம் என்று தியானித்திருக்கிறோம், திறக்கப்படும் கரம் என்று தியானித்திருக்கிறோம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உங்களை விருப்பத்தின்படி செய்கிற ஒரு நாள். இந்த நாள் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.